இவ்வளவு காலமும் நிதி ஆலோசனை குழு கூட்டத்திற்கு போனதே இல்லை. 3 ஆண்டுகள் ஆகிறது. இவர்கள் எங்களுக்கு எந்த நியாயமும் செய்வதில்லை என்று சொல்லி நீ போவதில்லை. இப்பொழுது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்றால் 34% நிதி தருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு, இதுவரை தந்திருக்கிறார்கள். அது மாறும். 41% வரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஆய்வுக்குழு சொல்லி இருக்கிறது. அதிலேயே ஒரு 5-6 விழுக்காடு குறைவு. ஆனால் நம்முடைய ஸ்டாலின் 50% தர வேண்டும் என்று சொல்லுகிறார். 50% தரட்டும், அதுக்கு போதிய நிதி இருந்து 50% தர வேண்டும். எத்தனையோ மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வருகின்றன. அவற்றுக்கெல்லாம் வருகின்ற பணத்தை நம்முடைய மாநில அரசு கணக்கில் கொள்வதில்லை. ஒன்றிய அரசு செய்வதெல்லாம் இவர்கள் சொல்வதில்லை. கிராமிய இணைப்புச்சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கிறது. வீடு கட்டும் திட்டத்திற்கு, பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு அது பணம் கொடுக்கிறது. இவர்கள் கட்டியது போல காட்டிக் கொள்வார்கள், இவர்கள் போட்ட சாலைகளைப் போல காட்டிக் கொள்வார்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களுக்கு நெடுஞ்சாலைகள் 70-75% நெடுஞ்சாலைகள், ரொம்ப உயர்தர நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் மத்திய அரசு போடுகின்ற பணத்தில் வருகின்ற திட்டங்கள் தான். தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைகளில் 60-70% மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்திலே தான் போடப்படுகிறது.